लगाइएगा, हम छेड़ नहीं रहे हैं आपके साथ। मेरा मकान तोड़ने के लिए यहाँ पे कितनी भारी मात्रा में है। जेडीए की स्टेट लैंड दुनिया जहां की कब्जा है, लेकिन मेरा मकान तोड़ना है क्योंकि हम सच दिखाते हैं। ये देखेंगे आप, थोड़ा सा टाइम मांग रहा हूँ मैं इनसे, लेकिन इनके पास टाइम नहीं है हमारे लिए। ये पूरा घर मेरा यहाँ पे है, पिछले 40 सालों से हम यहाँ पे रह रहे हैं। और ये गुंडागर्दी आप देख सकते हैं, इतना तामझाम एक अरफाज गैंग के लिए, एक अरफाज गैंग। सर मोबाइल क्या मेरा, मोबाइल का रखा, मोबाइल का रखा। सर टाइम मांग रहा हूँ मैं, नोटिस कहाँ पे है? किसी का घर आप कैसे तोड़ सकते हैं? किसी का घर आप कैसे तोड़ सकते हैं? किसी का घर आप कैसे तोड़ सकते हैं? सर मैं एक जर्नलिस्ट हूँ सर। चल ये देखिए लाइट कर रहा है। உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் மூலிகை பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முறை உட்கொள்ளும் போதும் உடல் சக்தி, வலிமை மற்றும் மன வலிமை உறுதி செய்யப்படுகிறது. மா நேச்சுரல்ஸ் மூலம் மகிழ்ச்சியான தலைமுறைகள் உருவாகிறது. இப்போது மிஸ்டர் பர்ஃபெக்ட்டுடன் உங்கள் தலைமுறையும் வலிமையாகட்டும். எங்கள் வெப்சைட்டில் இருந்து உடனே ஆர்டர் செய்யுங்கள். வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம். அர்ஃபாஸ் அஹமத் டேக் 35 வயதான ஒரு தைரியமான பத்திரிகையாளர், ஜம்மு அண்ட் காஷ்மீரின் ஒரு சுதந்திர குரல், ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நடக்கக்கூடிய ஏராளமான தவறுகளை சுட்டிக்காட்டக்கூடிய நபர். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய அரசாங்கம் அரசியலை மற்றும் அல்ல, அங்கே நடக்கக்கூடிய ட்ரக் மாஃபியாக்களையும் கையும் களவுமாக பிடித்தது மட்டுமல்லாமல் அவர்களை பற்றி ஒரு மிக ஆழமான எக்ஸ்போஷர்ஸ்களை தொடர்ந்து செய்து கொண்ட நபர். அடானி போர்ட்டில் எத்தனை ஆயிரம் கிலோகிராம் ட்ரக்ஸ் பிடிபட்டது? ஒரு வாட்டியாவது அடானிக்கு எதிராக ஒரு நோட்டீஸாவது வழங்கினார்களா? கிடையாது. ஆனால் ஒரு பத்திரிகையாளர் இந்த ட்ரக் ராக்கெட்டை எக்ஸ்போஸ் செய்த அடுத்த நிமிடமே போலீசார்களுடைய படை காலையில் பார்த்தீர்கள் அவருடைய வீட்டை சுற்றி வளைக்கிறது. அதிகாரிகளுடைய கூட்டம் சுற்றி வளைக்கிறார்கள். இந்த வீடு இல்லீகலாக கட்டப்பட்டதா? 40 ஆண்டுகளாக அந்த வீடு அங்கதான் இருக்கிறது, யாருக்குமே எந்த பிரச்சனையும் கிடையாது. வீட்டுடைய சைஸை நீங்க பார்த்தீர்கள்ல, வெறும் 850 ஸ்கொயர் ஃபீட்டில் கால் கிரவுண்ட் இருக்கு, கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த வீடு. இது அரசாங்கத்துடைய இடத்தில் இருக்கிறது. ஆகையால் இதை நாங்கள் இடிக்க வந்திருக்கிறோம். ஜம்மு டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி JDA-வை சார்ந்த நபர்கள் நவம்பர் 27ஆம் தேதி அர்ஃபாஸ் அஹமத் டேகுடைய வீட்டிற்கு வந்திருக்கிறார்கள். திடீரென்று பார்க்கும்போது, என்ன சார் இத்தனை பேர் வந்திருக்கீங்க? பார்த்தா ஒரு நூற்றுக்கணக்கான போலீஸார்கள், நூற்றுக்கணக்கான அதிகாரிகள். ஒன்றுமே புரியலை. ஏன் வந்தீங்கன்னு கேட்டதற்கு, இந்த வீட்டை நாங்கள் இடிக்க போகிறோம், இந்த வீடு இல்லீகலாக அரசாங்கத்துடைய நிலத்தில் கட்டப்பட்டிருக்கிறது. ஐயா 40 ஆண்டுகளாக இங்கே தான் இருக்கிறோம், எங்கள்கிட்ட வீட்டு பேப்பரெல்லாம் இருக்குது, இது அரசாங்கத்துடைய நிலமெல்லாம் கிடையாது, எங்களுக்கு சொந்தமான நிலம், அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, தெரியாது. இந்த வீட்டை இடிக்கக்கூடிய உத்தரவு எங்கள் கிடைத்திருக்கிறது, இடிக்கப் போகிறோம். ஓகே, இடிச்சு கொள்ளுங்கள், ஆனால் எனக்கு கொஞ்சம் அவகாசத்தை கொடுங்கள். அதெல்லாம் கொடுக்க முடியாது. இன்னைக்கே இப்போவே இந்த நிமிடமே நாங்கள் இடிக்க போகிறோம். பின்னாடி பார்த்தா JCB மிஷின் வந்துருச்சு. JCB மிஷனை பார்த்த பின்பு கூட அந்த சின்ன சின்ன குழந்தைகளை காட்டியிருக்கிறார். சார் எனக்கு 3 சின்ன சின்ன குழந்தைகள் இருக்குது சார், வெறும் 35 வயது. எத்தனை வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள்? 5 வயது, 6 வயது. மனைவி, குழந்தைகள், பெற்றோர்கள், 72 வயது தகப்பனார், அவருடைய தாயார். இவர்களை எங்கே நான் கூட்டி செல்ல முடியும்? கொஞ்சம் அவகாசத்தை கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வேணால் இடிச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. அதெல்லாம் கொடுக்கவே முடியாது. டப்பு 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 டப்புன்னு வந்து அதிகாரிகள் மிரட்ட தொடங்குகிறார்கள். பத்திரிகையாளர் கையில் இருக்கிறது என்ன? பேனா, ஒரு மைக்கு, ஒரு கேமரா. அதை எடுத்துகிட்டு ரிப்போர்ட்டிங் செய்ய தொடங்குகிறார். அர்ஃபாஸ் அஹமத் டேகுடைய இந்த நிலையை நீங்கள் பார்க்க வேண்டும். எந்த அளவில் அர்ஃபாஸ் தன்னுடைய வீட்டை காப்பாற்றுவதற்கான அந்த கடைசி முயற்சியை ஒரு காலகட்டத்தில் போலீஸார்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால், ஒரு இடத்தில் தவறு நடந்தது என்றால் உடனடியாக எங்களுக்கு ஃபோன் வரும், ப்ரெஸ்ஸிற்கு ஃபோன் பண்ணுங்க, ப்ரெஸ் வந்தால் இந்த பிரச்சனை தீர்வாகும். அந்த அளவில் நம்பிக்கை வைத்திருந்தார்கள் மக்கள் எங்கள் மீது. பத்திரிகை துறை, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இன்னைக்கு 23 ஆண்டுகளாக பயணித்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய ஆதங்கம் இது. இன்றைக்கி பத்திரிகையாளர்களுடைய பாதுகாப்பு என்ன? அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்டால் உங்கள் மீது மிரட்டல் நடக்கும். இப்போ பார்த்தீர்கள்னா புல்டோசர் ஆக்ஷன் தான் நடக்கிறது. ஒரு பத்திரிகையாளர் தன்னுடைய வேலையை உண்மையாக பார்த்தது குற்றமா என்கிற இந்த கேள்வி. இந்த நபரை மிரட்டி பார்த்தார்கள், வழக்குகளை போட்டு பார்த்தார்கள், விலை கொடுத்து வாங்க பார்த்தார்கள், விலை போகவில்லை. ஷார்ட்கட் வழியாக மிரட்ட பார்த்தார்கள், மிரட்ட முடியவில்லை. கடைசியில் புல்டோசர் ஆக்ஷன்,
இதற்கு மேல் என்ன செய்வேன்? सर टाइम मांग रहा हूं मैं, नोटिस कहाँ पे है? किसी का घर आप कैसे तोड़ सकते हैं? किसी का घर आप कैसे तोड़ सकते हैं? किसी का घर आप कैसे तोड़ सकते हैं? सर मैं एक जर्नलिस्ट हूँ सर, ये देखिए लाइट कर रहा है। இதுதான் பிஜேபி அரசாங்கத்துடைய உண்மை முகம். இதுதான் மத்திய அரசாங்கத்துடைய உண்மை முகம். காரணம், இந்த ஆக்ஷன் எடுத்தது யார்? லெப்டினன்ட் கவர்னர். அங்கே இருக்கக்கூடிய நேஷனல் கான்ஃபரன்ஸ் லெட் கவர்மெண்ட். அதற்கு சாதகமாக இந்த நபர் ஒரு சில ரிப்போர்ட்டிங்கை செய்து விட்டார். மத்திய அரசாங்கத்தை தட்டி கேட்கக்கூடிய நபரை இந்த பத்திரிகையாளர் பார்த்தார். அதனால் எல்ஜியை வைத்து, லெப்டினன்ட் கவர்னரை வைத்து இந்த வீட்டை இடிக்கக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறீர்கள். இது ஹிந்து முஸ்லிம் என்கிற ஒரு ஆங்கிளிலும் பல நபர்கள் எடுத்துச் செல்கிறார்கள். ஆனால் ஹிந்துத்துவவாதிகள், மத்திய அரசாங்கம் அல்ல இது போன்ற வெண்டட்டா அரசியலை செய்யக்கூடிய நபர்கள், இவர்களுக்கு பதில் கொடுக்கும்படி இன்னொரு சம்பவம் இங்கே நடந்தது. ரிட்டையர்ட் எக்ஸ்டர்னல் அஃபேர் மினிஸ்ட்ரி எம்ப்ளாயி குல்தீப் சர்மா, இவர் இந்த பத்திரிகையாளருடைய வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரர். அவரால் பார்க்க முடியலை. சின்ன சின்ன குழந்தைகளை வைத்து அப்படியே கண்ணீர் விட்டு கதறிக்கொண்டிருந்த அந்த காட்சிகளை அவரால் பார்க்க முடியவில்லை. தன்னுடைய மகளுடைய திருமணத்திற்காக ஒரு சிறிய நிலத்தை வைத்திருக்கிறார். அந்த நிலத்துடைய பத்திரத்தை எடுத்து வந்து எந்த பெண்ணுடைய திருமணத்திற்காக அந்த நிலத்தை வைத்திருந்தாரோ அந்த பெண்ணையும் கூட்டிட்டு, தானியா சர்மா அந்த பெண்ணுடைய பேர், 2 பேருமே அப்பா மகள் 2 பேருமே பத்திரிகையாளரோட வீட்டுக்கு வந்திருக்கிறார்கள். இந்த நிலத்தை நீங்கள் வச்சுக்கோங்க, எங்களுக்கு இப்போ தேவையில்லை. இந்த நிலத்தில் நீங்கள் வீட்டை கட்டி வாழணும். பிஜேபி அரசாங்கம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா உங்களுக்கு? அவர் கேட்ட அந்த வார்த்தை, நீங்கள் எத்தனை வீட்டை இடிப்பீங்க? நான் பிச்சை எடுத்தாவது என்னுடைய தம்பியை, என்னுடைய சகோதரரை நான் வாழ வைப்பேன். திஸ் இஸ் வாட் காஷ்மீரியத் இஸ். திஸ் இஸ் வாட் இன்சானியத் இஸ். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அழகான ஐடென்டிட்டியை இன்னைக்கு குல்தீப் சர்மா எடுத்து காட்டி விட்டார். எந்த ஹிந்து முஸ்லிம் என்கிற அந்த கலவரத்தை நீங்கள் தூண்ட பார்த்தீர்களோ, அந்த கலவரம் எங்களுக்கு தேவையில்லை. என்னுடைய மகளான தானியா சர்மாவை வைத்துக்கொண்டே, டைகரஸ் பொண்ணு, சிங்க பெண்மணி, எங்கே வேணாலும் வாழ்ந்துருவா. ஆனால் இந்த குழந்தைகளுக்கு ஒரு ஷெல்டர் வேணும், இந்த குழந்தைகளுக்கு ஒரு வீடு வேணும். அந்த வீட்டுக்கான நிலத்தை நான் கொடுக்கிறேன். தைரியமாக குல்தீப் சர்மா அந்த பத்திரத்தை பொதுமக்களுக்கு முன்பெடுத்து வைத்து, இது உங்களுக்கானது. இப்போ என்ன செய்வீர்கள்? எந்த ஹிந்து முஸ்லிம் என்கிற விஷயத்தை வைத்து ஒரு பத்திரிகையாளருடைய வீட்டை நீங்கள் தாக்கினீர்களோ, அந்த பத்திரிகையாளருடைய அந்த காட்சி எந்த அளவில் சோஷியல் மீடியாவில் பரவியதோ, அதற்கு பின்பு இன்னைக்கு குல்தீப் சர்மா செய்த செயல் அப்படியே குஜராத் லாபியுடைய முகத்தில் கரியை பூசிவிட்டது. மத்திய அரசாங்கத்துடைய அந்த கொள்கையின் முகத்தில் கரியை பூசிவிட்டது. அமித்ஷா, இந்த நாட்டு சாணக்கியர், அடானி போர்ட்களில் எத்தனையோ ஆயிரம், எத்தனையோ டன் கணக்காக போதைப் பொருட்கள் பிடிபடுகிறது. ஒரு இடத்துல இங்கே பார்த்தீர்கள்ல, எப்படியே பார்த்தாலும் ஒரு 10-15 கேசஸ் நாம் நியூஸ் பேப்பர்களிலே படித்து பார்க்கிறோம். ஒரு முறை கூட அடானி போர்ட்டில் எப்படி இது வந்தது, எப்படி இந்த அளவில் இந்த ட்ரக்ஸ் பிடிபட்டது என்கிற எந்த விதமான கேள்வி கேட்பாடும் அடானி மீது கிடையாது, வேறு யார் மீதும் கிடையாது. ஏதோ உபசாரத்திற்கு ஒரு நபரை பிடித்து விடுகிறார்கள், அவ்வளவுதான். அப்போ இந்த நபருடைய தவறு என்ன? எதற்காக இவருடைய வீட்டை இடித்தீர்கள்? இந்த நபருடைய வீட்டை இடித்ததற்கு பின்னாடி அதே ட்ரக்ஸ் தான் காரணம். ட்ரக்ஸ் மாஃபியாக்களை பற்றி இவர் ரிப்போர்ட்டிங் செய்த குற்றத்திற்காக இவருடைய வீட்டை இடிக்கக்கூடிய வேலையை பிஜேபி லெட் எல்ஜி லெப்டினன்ட் கவர்னர் உத்தரவை போட்டு இந்த நபருடைய வீட்டை இடித்து விட்டார். இந்த காட்சிகள் வெளிவந்த உடனே ஒரு மிகப்பெரிய அளவில் சோஷியல் மீடியாவில் கோபம் வெடித்தது. அந்த கோபத்தோடைய விலையை நீங்கள் பார்த்தீர்கள்னா, குல்தீப் சர்மா நிலத்தை கொடுத்து விட்டார். இப்போ வீட்டை கட்டி கொடுப்பதற்காக ஒட்டுமொத்த ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஒட்டுமொத்த காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்கள், ஜம்முவில் இருக்கக்கூடிய மக்கள் கிரவுட் ஃபண்டிங்கை திரட்ட தொடங்கிவிட்டார்கள், டொனேஷனை சேர்க்க தொடங்கிவிட்டார்கள். எந்த வீட்டை நீங்கள் இடித்தீர்களோ அந்த நிலமும் வேண்டாம், அந்த வீடும் எங்களுக்கு வேண்டாம், எங்களுடைய சகோதரருடைய வீட்டை நாங்கள் கட்டி கொடுப்போம் என்கிற அந்த பொறுப்பை ஒட்டுமொத்த நகரமே எடுத்திருக்கிறது. இப்போது இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தை இன்னொரு ஷெல்டர் ஹோமில் சேர்த்திருக்கிறார்கள், அங்கே பாதுகாப்பாக இருக்கிறார்கள். இவருடைய வீட்டு கட்டுமான பணிக்காக
பணத்தை சேகரிக்கக்கூடிய வேலையும் பார்க்க தொடங்கிவிட்டார்கள். திஸ் இஸ் வாட் இந்தியன் இஸ், திஸ் இஸ் வாட் இந்தியா இஸ். நரேந்திர மோடி லெட் அரசாங்கம், பிஜேபி அரசாங்கம், RSS உடைய கொள்கை இந்த நாட்டில் ஹிந்துத்வா விஷத்தை விதைத்து எந்த அளவில் இந்த நாட்டுடைய ஆத்மாவை அழிக்க பார்த்தார்களோ அந்த ஆத்மாவை அழிக்க முடியாது. குல்தீப் சர்மா போன்ற நபர்கள் இருக்கும் வரை சிந்தித்து பாருங்கள் எந்த அளவில் இந்த அநீதி நடந்திருக்கிறது. அந்த அநீதி நடந்ததுக்கு பின்பு கூட எந்த விதமான ஆப்ஜெக்ஷன் எடுத்து காட்டாமல் வீட்டை இடிக்க வேண்டும் என்றால் இடித்துக் கொள்ளுங்கள், ஆனால் எனக்கு அவகாசத்தை கொடுங்கள் என்கிற அந்த பத்திரிகையாளர். இது மட்டுமல்ல, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பிஜேபியின் முன்னாள் தலைவரான நர்வால், எக்ஸ் பிஜேபி மெம்பர், அவரும் இந்த வீடியோவை பார்த்து பொறுக்க முடியாமல் பத்திரிகையாளரோட வீட்டுக்கு வந்து விட்டார். அதாவது பிஜேபியில் இருக்கக்கூடிய நபர்கள் கூட இந்த அநீதியை பொறுத்து கொள்ள முடியாமல் ரவீந்திர ரேனா அவர்கள் அங்கே வந்து எந்த அளவில் இந்த சம்பவத்தை கண்டித்து பேசியிருக்கிறார் என்று நீங்களே பார்க்க வேண்டும். जेडीए ने कुछ कार्रवाई की है यहाँ, उनका यहाँ मकान था उसको जमींदोज किया गया है। चूंकि मैं यहाँ नहीं था, रजौरी पुंछ में था, तो मैं आज सुबह ही वहां से यहाँ पहुंचा हूँ। मैं सीधा यहाँ डेंग साहब के घर में आया हूँ। अब इसका क्या कानूनी रीजन रहा, मैंने कल रात को डेंग साहब से फोन पर बात की थी, जब मैंने सोशल मीडिया में ये सारा देखा कि यहाँ इनके मकान को जमींदोज किया गया। मुझे भी बड़ी तकलीफ हुई, बड़ी परेशानी हुई, क्योंकि हमारे प्राइम मिनिस्टर जनाब मोदी साहब ने हमेशा लोगों के मकान बनाए हैं। प्रधानमंत्री आवास योजना, लाखों करोड़ों गरीबों के मकान हम बनाते हैं, हम गिराने वालों में से नहीं है। लेकिन जब मैंने यहाँ डेंग साहब का मकान गिरते हुए देखा, मुझे बड़ी तकलीफ हुई, परेशानी हुई, और मैं आज यहाँ इनके घर में आया हूँ और इन्हें यकीन दहानी कराता हूँ कि इनकी हर संभव जो भी जितनी भी हो सकेगी इनकी मदद की जाएगी, हम करेंगे। हम भी यहाँ आए हैं। கடைசியாக நியூஸ் இன்சைடருக்கு குல்தீப் சர்மா கொடுத்த ஒரு இன்டர்வியூவும் வைரலாகி கொண்டிருக்கிறது. இந்த இன்டர்வியூவை நீங்கள் பார்த்து விடுங்கள். இந்த அளவில் என்னுடைய சகோதரரை, அதாவது ஒரு முஸ்லிம் குடும்பம், இவர் ஹிந்து, ஒரு சகோதரரோட வீடு இடிக்கப்படும் போது என்னால் எப்படி பார்த்து கொண்டிருக்க முடியும் என்கிற அந்த கதறலை அவர் எடுத்து வைக்கிறார். தன்னுடைய மகளையும் கூட வைத்து கொண்டு இவளுக்கு சேர வேண்டிய அந்த இடம்தான், ஆனால் இவர்களுக்கு இப்போ தேவை, இவர்களுக்கு தான் அது போய் சேர வேண்டும். நான் சம்பாதிச்சு கொள்வேன், என்னோட மகள் பிழைத்துக் கொள்வாள். இதுதான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய உண்மையான முகம். இதையும் பார்த்து விடுங்கள். मैं अपने भाई को ना इनकी पीठ नहीं लगने दूंगा। मैंने आपसे बार बार बोला, मैं भीख मांग के भी इनका घर बनवाऊंगा, चाहे कुछ भी हो जाए। ये 5 मरले का प्लॉट मैंने सोचा था, चलो बहुत कुछ सोचता आदमी, मैं आज अपने भाई को अपनी बेटी के हाथों से दिलवा रहा हूँ और रिटर्न में भी दूंगा, और मैं रिटर्न में भी दूंगा। ये 3 मरले का प्लॉट तोड़े ना, मैं 5 दूंगा, सालों 5 तोड़ो मैं 10 दूंगा। लेकिन ऐसा मत करो, जुल्म मत करो। छोटे से बच्चे को देख लो, बेचारा बैठा है, और लानत है तुम्हारे ऊपर, ऐसी सरकार हो, लानत है। हम इस देश में रह के भी बेघर हो। இது போன்ற உண்மைகளை காட்டும்போது எங்கள் மீதும் ஏராளமான பிரச்சனைகள் வர தொடங்கிவிட்டது. எங்களுடைய சேனலை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயம், இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மற்றும் ஹாய், ஹலோ, வணக்கம் இந்த விஷயத்தை பற்றின உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதை தாண்டி அருகே எழுதியிருக்கக்கூடிய QR கோடை வைத்து உங்களால் முடிந்த உதவியை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.